ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா உங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் கேட்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட் எல்லாரும் மாதிரி எனக்கு அவங்க கூகுள் சைட்லேருந்து ப்ராசஸ் பண்ண உடனே எனக்கு வரல. ஒரு 2 months ஆஃப் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான், பேங்க்கில் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது வந்துச்சு. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஸோ யூடியூப் பேமெண்ட் இங்கே $100 ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் பேமெண்ட் வராம இருக்கு அப்படின்னா, ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோ நான் இது பண்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சேனல் வந்து August 5 வந்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ BR Designers and Tech அப்படின்னு சொல்லிட்டு August 5 இந்த சேனலில் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். பட் August 5 நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் August 5 நான் இந்த சேனலில் வீடியோ போடலை. நான் வீடியோ போட ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா October 10, 2020, அதாவது August 5, 2020 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் வீடியோ போட ஆரம்பிச்சது October 10, 2020 தான். ஸோ அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாலே தெரியும், வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 190 வியூஸ் தான். அதாவது TN சேவை இருக்குல்ல, ஸோ சேவை வந்து நமக்கு வந்து அங்கே போய் பண்ணாமல் நம்மளே லாகின் பண்ணி நம்மள டாக்குமெண்ட்ஸ்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பண்ணாங்கன்னா 12 rupees வரும், நமக்கு பண்ணோன்னா 60 rupees வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் அவங்க நமக்கு 100 rupees கேட்பாங்க, அதுக்கு இங்கே நம்ம 60 rupees கட்டிட்டு போயிடலாம். ஸோ அது ரிலேட்டடான சைன் அப் வீடியோ அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைனாக கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் செஞ்சோன்னா ஒரு வாரத்துக்கு நல்ல பிள்ளையாக செய்வோம், அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி நான் என்ன போடுறது அப்படிங்கிறதே தெரியாமல் TN சேவை பற்றி கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி எனக்கு தெரியும் அப்படிங்கிறனால ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அது ரிலேட்டடான வீடியோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் கலந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இல்லை இப்படி இந்த மாதிரி கலந்து போடக்கூடாது, போட்டால் ஒரு ஜென்ரி ஒரு நிச்சு வச்சே போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டடாக எந்த வீடியோவுமே அக்டோபரோடய நான் நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ நவம்பர்லேருந்து கம்ப்ளீட்டாக டெக் ரிலேட்டடாக, ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ரிலேட்டடான வீடியோ மட்டும்தான் ஸோ நான் என்னோட சேனலில் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேகம் இருக்கும்ல, ஸ்டார்டிங் மட்டும் நம்ம எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போ வந்து ரீச் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கேன். ஸோ என்னோட லைஃப் டைம் கிராஃப் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு வேகத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2020 to 2021 நான் ஒரு 1000 subscribers and 4000 watch hours அப்படிங்கிறத ரீச் பண்ணி 2021 செப்டம்பரில் இருந்தே எனக்கு பேமெண்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 9 rupees, 10 rupees கூட இல்லை, 8 rupees, 9 rupees இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ 2021 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், 2024 வரைக்குமே ஒரு நாளைக்கு எனக்கு 10 ரூபா தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சேனல் அப்படிங்கிறதே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரன் ஆகியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு $80 கிட்ட எனக்கு கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சு. ஒரு மார்ச் மந்த் கிட்ட ரீச் ஆனப்போ எனக்கு பார்த்தோன்னே ஒரு $86 கிட்ட ரீச் ஆனோன்னே எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. சரி, இன்னும் ஒரு $14 தானே, நம்மளால $100 ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மார்ச் மந்த் மட்டும் கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோ போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் வியூஸ் ஏறிச்சு. ஸோ அதில் வந்து அந்த ஒரு $14ங்கிறது ஜூன், அதாவது என்னென்னா மே மந்தோட எண்டில் வந்து எனக்கு $100 அப்படிங்கிறது ரீச் ஆகிடுச்சு. ஸோ ரீச் ஆன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் ஆனால் வந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா மந்தோட 20 to 25 தான் வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸிங்கே பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அயர்லாண்ட், அதாவது யூடியூப் பேமெண்ட் எங்கேருந்து வருதுன்னா நமக்கு கூகுள் அயர்லாண்ட்லேருந்து வருது. ஸோ அங்கேருந்து வர்ற பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா June 22 ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து என்னோட பேங்க் வந்து நான் கொடுத்துருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் கொடுத்துருந்தேன். இங்கே வந்து June 24 எனக்கு ரிசீவ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் மெயிலுங்கிறது இந்தியன் பேங்க் சைட்லேருந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க.
ஆனா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆகவே இல்லை. ஸோ நானும் போய் பேங்க்ல பக்கத்துல உள்ள பிரான்ச்ல என்னோட பிரான்ச்ல போய் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு 1 வீக் வெயிட் பண்ணேன். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா June 24 வந்து எனக்கு பேமெண்ட் வருது. நான் June 30 வரைக்குமே வெயிட் பண்ணேன். ஏன் இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு July 1st வீக் வரைக்குமே நான் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அகெயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் July 1ஆம் தேதி வந்து அகெயின் நான் பேங்க்ல போய் ஒரு லெட்டர் மாதிரியே கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பேமெண்ட் வராமல் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு எனக்கு இன்டிமேஷன் மெயில் வந்த ப்ரூஃபுமே நான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணேன். ஸோ அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து ஹேண்ட்லிங் கிடையாது, இது வந்து மும்பை பிரான்ச் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க மெயில் போட்டாங்க, மும்பையிலோட ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் போட்டாங்க. ஸோ என்னுடைய மெயில் ஐடியுமே உள்ள டேக் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே ஒரு வாரம் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு பேமெண்ட் வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம ஸ்டெப் எடுத்தால் தான் உண்டு, பேங்க்லேருந்து ஸ்டெப் எடுக்கிறதோட நம்ம ஸ்டெப் எடுத்தால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். இந்தியன் பேங்க் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 022 மும்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்குறப்போ அங்கே வந்து ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணாங்க, ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி பேசுகிறப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து பிஎஃபிடி அக்கௌண்ட்டாக இருக்குது, அதாவது நம்ம ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது, நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டாக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானுமே என்ன பண்ணேன் அப்படின்னா அகெயின் அந்த நார்மல் பிஎஃபிடி அக்கௌண்ட்டை நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டாக மாற்றினேன். ஸோ மாற்றினதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணேன். ஆனால் எனக்கு பேமெண்ட் வரல. ஸோ இந்த மாதிரியே என்ன ஆகிட்டு அப்படின்னா ஜூலை மந்தோட எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ ஜூலை மந்தோட எண்டுக்கு வர்றப்போ அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பேங்க் சைடாக இருக்கட்டும் அப்புறம் மும்பை அந்த கால் அவங்க பண்ணாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுவோம், ஜூன் மந்த் பேமெண்ட்டை ஒருவேளை டிலே ஆயிருந்துச்சுன்னா இந்த ஜூலை எண்டில் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஜூலை எண்டில் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நானுமே ஒரு 1 வீக் வெயிட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகவே இல்லை. ஸோ அகெயின் வந்து நான் அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது தவிர்த்து ஓகே நம்ம ஸ்டெப் எடுப்போம். அகெயின் மும்பை பிரான்ச்சுக்கு கால் பண்ணுறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க என்னை திட்ட தான் செஞ்சாங்க. என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணப்போ எனக்கு ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. செகண்ட் டைம் நான் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணுறப்போ நீங்கள் எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களுடைய பேங்க் மேனேஜர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நம்ம கால் பண்ணுறதுக்கு தான் அந்த கஸ்டமர் நம்பர் அந்த டோல் ஃப்ரீ நம்பரே கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்காக. பட் அவங்க அதுக்கு அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம மெயில் போட்டிருக்கோம், மெயில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் மெயில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நான் ஒரு நாளைக்கு எனக்கு 500 மெயில் வருது, எல்லாத்துக்கும் உட்காந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே இது நம்ம கொப்பேராது போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு பயம் கொடுத்துட்டு யூடியூப் பேமெண்ட் இவ்வளோ வருஷம் கழிச்சு வாங்கணுமே என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அகெயின் பேங்க்லேயுமே வந்து லெட்டர் எழுதி கொடுத்தேன். சரி இப்படி உங்களை கால் பண்ண சொல்றாங்க, எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்னலாக மூவ் பண்ணாங்க. இன்டர்னலாக அவங்க ஒரு நம்பர் வாங்கி ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நம்பர் வாங்கி ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ப்ராசஸுமே இது வந்து ஆகஸ்ட் 1st வீக்ல நடந்தது. அந்த ப்ராசஸுமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 1 வீக் வெயிட் பண்ணாலுமே அகெயின் எனக்கு அமௌண்ட் வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ற ஒருத்தவங்களை தெரிஞ்சவங்களை வச்சு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க யூஎஃப்டியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நடக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, ஸோ அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒரு 22 கிட்ட அகெயின் பேங்க் விசிட் போயிருந்தப்போ ஸோ இந்த மாதிரி எனக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத ரிக்வஸ்ட்டாக கேட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆகஸ்ட் 27 தான் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு. ஸோ நான் இது இவ்வளோ பெரிய கதையாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க்கை சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பேங்க்கில் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு சூஸ் பண்ணுங்கள். அந்த பேங்க்கில் யூஎஸ்டி அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குமா அப்படிங்கிறத
எல்லாருமே நீங்கள் நார்மலாக போய் கேட்டிங்கன்னா நடக்கும் தான் சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி தான் இந்தியன் பேங்க்கை போய் கொடுத்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே இவ்வளோ நாள் இழுத்தடிச்சப்போ எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். பேங்க்கை சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து ஒரு வாட்டி நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட டேரெக்டாகவே கேட்டுருங்க. ஸோ ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கூகுள் அயர்லாண்ட்லேருந்து வர்ற பேமெண்ட்ஸ் டேரெக்டாக வருமா, இல்லைனா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக கேட்டுருங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுங்க. ஏன்னா இந்த ப்ராசஸுமே எனக்கு இந்த அமௌண்ட்டுமே வந்திருக்காது. நான் வாரம் நடந்தேன். ஸோ வாரம் நான் பேங்க்குக்கு போனனால தான், பேங்க்கில் போய் என்ன அப்டேட்டுன்னு கேட்டனால மட்டும்தான் எனக்கு இந்த அமௌண்ட் பேமெண்ட்டே வந்திருந்துச்சு. இல்லை ஒரு நேரம் கொடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பேமெண்ட் வந்திருக்காது. ஸோ பேங்க் கொடுக்குறப்போ பார்த்து கொடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற யூடியூபர் மாதிரி ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறங்க. நீங்கள் போடுற கண்டென்ட், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எடிட் எல்லாத்தையுமே தவிர்த்து நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுமே இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் யூடியூபே உங்களுடைய வீடியோஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $100 எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா 8,326 rupees. அதில் வந்து ஒரு 45 rupees டேக்ஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் அப்படிங்க 8,326லேயுமே ஒரு 45 அதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ 8,200 சம்திங் தான் எனக்கு வந்து ஃபைனலாக ஒரு $100 அப்படிங்கிறது பேமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.